இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கலைச்சிற்பிகளே, எழுத்துலக சிற்பிகளே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். தமிழ் திரையுலகில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியது. அதுபோல் இந்த ஒரு நடிகையின் வாக்கு மூலம் மாபெரும் எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெருவண்ணம் இந்த பாடல் செவி குளிர சிந்தை மகிழ அகிலகமெல்லாம் நல்ல முறையில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்னவென்றால், நமக்கு வராது வந்த மாமணி போல் தயாரிப்பாளர் சங்க தலைவர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் வந்ததின் முதல் வெற்றி ஒவ்வொரு மாதமும் கேபிள் டிவிக்காக 30 லட்சத்தை வாங்கி தந்திருக்கிறார். ஆக இந்த தயாரிப்பாளருக்கு சங்கத்தின் சார்பாக 3 லட்சத்துக்கு மேல் வரும் என்பது உறுதி என்று சொல்லி நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். First of all, sorry for the delay, and about the movie, I think I've spoken always like, yeah, I'm playing an actress in the movie, and I think you all know what it is all about, but right now I'm just feeling too blank. And but yeah, I would like to take this opportunity to thank everyone, my unit, which I was not able to do the last day, so I thought, okay, on the audio release function I shall do that, and my director, my producer, all the people that I worked with in the movie, really thankful to the whole unit actually, because the support and everything I can't even explain in words. It wouldn't have been possible without any of you, and it was great working on this movie. I don't think that I could have asked for anything better as a comeback. Why I'm saying is because you lose touch. I didn't act for 3 years, and I just felt so new. I mean, it was a very new feeling, felt like a newcomer. But when I went on the sets and the script needed me to behave like a star, and the only confidence that came from that, from my director, from my cameraman, from the whole unit, the way they treated me, the respect and the love, and the way they pampered me. I think I'm going to miss all that, and all over it was great experience for me to work on this movie, and quite excited. I hope you all like it. Thank you so much. Thanks a lot for coming. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிருஷ்ணா வந்து எங்கிட்டையும் 1-2 படம் உதவி இயக்குல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து என்னை வந்து நடிக்க கூப்பிட்டாரு. படத்து பேரை கேட்டு நான் கொஞ்சம் உண்மையில மிரண்டு போனேன். என்னப்பா நடிகை வச்சுட்டு ஏதாவது அது சோனியா உள்ள வச்சு அப்படின்னா, இல்லைண்ணா நீங்கள் வந்து கதையை கேளுங்க, கதையை கேட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னா கேட்ட உண்மையிலே வந்து பிரமாதமாக அப்படிங்க. கதை நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒர்க்காக, நீங்கள் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததே கிடையாது. ஒரு நடிகையின் மேல் உள்ள அவ்வளோ ஒரு பரிதாபம் வரும். ஸோ இந்த படம் வந்து எடுத்ததும் ஒரு பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு அதான் தைரியமாக வந்து இந்த படத்தை வந்து அவங்க எடுத்தாங்கிறது வந்து அவங்க பாராட்டுக்குரியவங்க. கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படம் பெரிய வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்ப நாள் இது.